வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டி 50யோட 19ஆம் தேதிக்குரிய போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பைவட் பாயிண்ட் ஜோன்ல ஆரம்பிச்சிச்சு. பைவட் ஜோன்ல ஆரம்பிச்சாலும் நமக்கு மேலேயும் கீழேயும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இங்க நமக்கு நல்லா தெரியுது. ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பைவட் பாயிண்ட் ஜோன்லயே நமக்கு மூவ் ஆயிட்டு இருந்தது. மார்க்கெட்டோட கடைசி பகுதியில நமக்கு சப்போர்ட் லெவல் ஒன்னை இங்க உடைச்சு சப்போர்ட் லெவல் ஜோன்லயே நமக்கு இங்க க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப இந்த இடத்துல ஜோன்லயே நமக்கு பார்த்தோம்னா இங்க ரெசிஸ்டன்ட் லெவல் 25,000 நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவலான 75யுமே நமக்கு இங்க ஜோனை டச் பண்ணல. ஜோனை டச் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு இங்க திரும்பி இருந்ததை பார்க்க முடியுது. மேலும் இந்த இடத்துல அதே மாதிரி சப்போர்ட் லெவல் 2 நமக்கு 897 அந்த ஜோனுக்குள்ளேயே என்ட்ரி ஆகாம திரும்பவும் நமக்கு சப்போர்ட் லெவல் 1லயே க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல இருந்து நம்ம ஜோன் கண்டுபிடிச்சு ஜோன் மூலமா நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னா சக்சஸ்ஃபுல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். அடுத்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல நாளைக்கு 20ஆம் தேதிக்குரிய ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட்ல நமக்கு இங்க ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டோட ஓப்பனிங் நமக்கு இங்க பைவட் பாயிண்ட்டுக்கு மேல இருந்து மேல் நோக்கி மார்க்கெட் நகர்ந்துச்சு அப்படின்னா முதல் கட்டமா 25,032 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே இந்த ஜோனை அதாவது நமக்கு இங்க இந்த இதுதான் நமக்கு நல்ல ஒரு ஜோன் அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் 25,120 வரைக்கும் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த 120யும் நமக்கு எக்ஸிட் பண்ணி மேல் நோக்கி மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா 25,178 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மார்க்கெட்ல கரெக்ஷன் ஏற்பட்டு கீழ் நோக்கி நகருது அப்படின்ற பட்சத்துல பைவட் பாயிண்ட் கீழேயும் நகர்ந்துச்சுன்னா 24,886 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மேலும் இதையும் தாண்டி கீழே நோக்கி இறங்குச்சுன்னா 24,828 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா 24,740 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை வெரிஃபை பண்ணிடலாம். இங்க நம்ம 16ஆம் தேதியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல நிஃப்டியோட மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்கள் கிட்ட தான் நமக்கு மூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கு மேல மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இல்ல. இதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிகபட்ச மூவ்மெண்ட் இங்க இருக்குல்ல, இப்போ இதே மாதிரி நமக்கு அடுத்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது எந்த இடத்துல வரும்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த கரெக்ஷன் எங்க வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு பார்த்தோம்னா 24,800 நமக்கு இதுதான் மேஜரான சப்போர்ட் லெவலா எடுத்துக்கலாம். அடுத்து இது கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் மேல நோக்கி மூவ் ஆச்சுன்னா 25,200 வரைக்கும் கண்டிப்பா போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே 200ஐயும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து 25,500 வரைக்கும் கண்டிப்பா போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு மேல் நோக்கி நகருதுன்னா அடுத்து எங்க வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 25,450 அதாவது 400ல இருந்து நம்ம 450 வரைக்கும் ஒரு ஜோன் செட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல ஜோன் செட் பண்ணிக்கிட்டீங்க 400ல இருந்து 450 வரைக்கும் ஜோன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். எதை வச்சு சொல்றோம்னா இங்க நமக்கு சார்ட் பேட்டர்ன்ல இங்க மேட்ச் ஆகிறத பார்க்க முடியுது. இப்ப இதை வச்சு நம்ம இங்க 450 வரைக்கும் ஒரு ஜோன் செட் பண்ணிக்கோங்க. ஜோன் செட் பண்ணிட்டு மார்க்கெட்ல அந்த இடத்துல மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்குதா அப்படிங்கறத நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி பிளானையும் செட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பேங்க் நிஃப்டியோட 19ஆம் தேதிக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணி வச்ச ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். இங்க மார்க்கெட்டு பைவட் ஜோன்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணி 2வது சப்போர்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி கரெக்டா நமக்கு இங்க இந்த இடத்துல 3வது ரெசிஸ்டன்ட் லெவல்ல ஒரு மாற்றம் கொடுத்திருக்கு. மாற்றம் கொடுத்தது திரும்ப எங்க வரைக்கும் நமக்கு மூவ் ஆயிருக்குன்னா 2 ரெசிஸ்டன்ட் லெவலையும் தாண்டி பைவட் பாயிண்ட் வரைக்கும், அதாவது ஒரு வி ட்ரெண்ட் நமக்கு இங்க கொடுத்திருக்கு. மேல போய் திரும்பவும் அதே ட்ரெண்டுக்கு வந்து நமக்கு இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இத பார்க்கும் பொழுது நமக்கு அடுத்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி நமக்கு திரும்பவும் ஒரு வி ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல 20ஆம் தேதிக்குரிய ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். பைவட் பாயிண்ட் ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா முதல் கட்டமா 55,644 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஜோன் எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா 55,869 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 56,043 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்ப பைவட் பாயிண்ட் நோக்கி நகருது அப்படின்னா முதல்ல 55,245 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோன் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 55,071 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா நமக்கு 55,000 உடைச்சு 54,846 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்ன் அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை செக் பண்ணிக்கோங்க. இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த வாரத்துல நமக்கு கிட்டத்தட்ட 54,900 இருந்து 55,700 வரைக்கும் இந்த ரேஞ்சிலேயே நமக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதையும் நமக்கு இந்த மேஜரான ரெசிஸ்டன்ட் லெவலை உடைச்சிச்சுன்னா அடுத்து நமக்கு கண்டிப்பா 56,000 திரும்பவும் நமக்கு இங்க உடைச்சு அடுத்து ஹை லெவல்ல நமக்கு என்ன ஆகும், உடைச்சு மேல் நோக்கி மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அது எங்க வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 56,200 வரைக்கும் நமக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதுவே கரெக்ஷன் கொடுக்கறதுன்னா நமக்கு 54,900 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல இங்க 3 க்ளோனிங் சேனல் இருக்கு. இந்த 3 க்ளோனிங் சேனல் வந்து மார்க்கெட்டு இப்ப நமக்கு மூவ் ஆயிட்டு இருக்க இந்த சேனல்ல இருந்து க்ளோன் பண்ணியிருக்கோம். 2வது சேனல்ல இருந்து க்ளோன் பண்ணி 1வதும் 3வதும் டிராப் பண்ணியிருக்கோம். நமக்கு மார்க்கெட் மேல் நோக்கி மூவ் ஆச்சுன்னா அடுத்து 1வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது எங்க வரைக்கும் நமக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா 57,300 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்து நமக்கு 3வது சேனலுக்குள்ள நுழைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அடுத்து 53,900 உடைச்சு கீழ் நோக்கி இறங்குறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.